அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குரலகம் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசண்முகம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. குறளோட பொருள் என்னென்னா, உடம்போட உயிர் இணைந்திருப்பது போல வாழ்க்கை நெறியோட அன்பு இணைந்து இருக்கணும். வாழ்க்கையில் அன்பு இணைந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளோட மீனிங். டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ஐஎன்எம் கொஸ்டின் சீரீஸோட டே 2 வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னிந்தியாவிற்கு முதலில் கிறித்துவ நம்பிக்கையை கொணர்ந்தவர் யார்? புனித தாமஸ். ஆக்சுவலாக இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். எந்த டைம்னா கிபி 1ஆம் நூற்றாண்டு. தென் நெக்ஸ்ட் கொஷின், பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள். இங்கே ஒரு கொஷின் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? சமஸ்கிருதம். தென் நெக்ஸ்ட் கொஷின், எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரவுவதற்கு வகை செய்தது? சிந்தியர் சமூகம்னு ஒரு சமூகம். த நெக்ஸ்ட் கொஷின், 1709 தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார்? சீகன் பால்ஹூ. இவர் டேனிஷ் ஆளுங்க. டேனிஷ் அனுப்பி வைப்பாங்க, அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். தி நெக்ஸ்ட் கொஷின், வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் யார் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் இம்மானுவேல் மன்னர். சாமரின் இந்தியாவில் வரவேற்றிருப்பார். ஆனால் இம்மானுவேல் மன்னர் தான் ஃபண்ட் கொடுத்து அவரை போங்க அப்படின்னு ஆதரித்தது இம்மானுவேல் மன்னர். த நெக்ஸ்ட் கொஷின், எந்த வருடம் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் தங்களது வாணிப தலங்களை நிறுவினர்? 1610. நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுக்கல், 2வது டச்சு, 3rd ஆங்கிலேயர்கள், 4th டேனிஷ், 5th ஃப்ரெஞ்ச். தி நெக்ஸ்ட் கொஷின், இங்கிலாந்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் எந்த மன்னரால் தொடங்கப்பட்டது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக சீர்திருத்த நடவடிக்கைனாவே ஒரு பொதுமக்கள்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு படித்த நபர்கிட்ட இருந்தோ வரும். ஆனால் இங்கிலாந்தில் மட்டும் ஒரு மன்னரே இதை முன்னெடுத்திருக்காரு. அவர் பேர் என்னென்னா 8ஆம் ஹென்றி. த நெக்ஸ்ட் கொஷின், சந்திரநாகூரில் பிரெஞ்சு கவர்னராக இருந்த டியூப்ளே பாண்டிச்சேரி கவர்னராக பதவி உயர்வு பெற்ற ஆண்டு 1741. த நெக்ஸ்ட் கொஷின், முதல் கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் எது? முதல் கர்நாடக போரின் போது ஐரோப்பாவில் நடந்த போர் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர். இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் போரே ஸ்டார்ட் ஆகும். தென் முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சுன்னா 1746 to 48. தென் நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இது ஒரு கூற்று. இது 2 கொஷின் நம்ம கம்பைன் பண்ணலாம். நிர்வாக சட்டம் சட்டத்தின் ஆட்சிக்கு முரணானது என விவரித்தவர் யார்? ஏவி டைசி. தென் ஸ்கூல் புக்கில் ஒரு கண்டென்ட் இருக்கும், சட்டத்தின் ஆட்சி என்ற வார்த்தையை உருவாக்குனதே இவர் தான், ஏவி டைசி தான். சட்டத்தின் ஆட்சிப்படி தான் இங்கிலாந்தில் கான்ஸ்டியூஷன் செயல்படுது. இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். தென் நெக்ஸ்ட் கொஷின், 6 உறுப்பினர் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் நியமிக்கப்பட்டது. பிட் இந்திய சட்டம் 1784. பிட் இந்திய சட்டம் 1784. தென் நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் வர்த்தக முற்றுரிமையை குறைத்த ஒரு சட்டம், சாசன சட்டம் 1813. அவங்க ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு அப்புறமா போட்டுக்கிட்டுருப்பாங்க. 1773 ஒழுங்குமுறை சட்டம், அப்புறம் 93 ஒன்று போடுவாங்க,
அப்புறம் 13ல் போடுவாங்க. இந்த 1813 சட்டத்தில் தான் இந்தியாவுக்கு கல்விக்காக 1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஃபண்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு காலக்கோடு மாதிரி இதோட வீடியோ முடியுது. அதான் டச் இன் புலிக்காட். நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ்லாம் அப்படியே காலக்கோடு வைஸ். டியர் ஆஸ்பிரண்ட், மறக்காமல் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு திரும்ப திரும்ப படிங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் தான் நல்ல ஒரு நிலைமை நம்மளை கொண்டு போகும். ஓகே, தேங்க்யூ.